எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் ஃபாத்திமா பேகம். அன்பான சகோதர சகோதரிகளே, நன்மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம். ஆமீன். இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு சுகபோகமான வாழ்க்கை. இதுதான் இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு. இந்த சுகபோகமான வாழ்க்கை யார் வாழ போறாங்க, எங்க வாழ போறாங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம்மை படைத்தான், மனிதர்களை படைத்தான். நாம் நல்லவர்களாக வாழ்வதற்கு திருமறையையும் நமக்கு அறிவித்தந்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக. அந்த திருமறையில் ஒவ்வொரு வசனத்திலும் இறைவன் நம்மை பற்றியே சொல்லுவான். மனிதர்களே, நீங்கள் இப்படித்தான் நடக்கணும், மனிதர்கள்னா நீங்க இப்படித்தான் இருக்கணும், நீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னாத்தேன் மறுமையில சுவனபதியில நீங்க சுகபோகமா வாழலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் ஒரு வசனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றான், நபியே, உமது மக்களிடம், அதாவது என்னுடைய அடியார்களிடம் சுவனத்தை பற்றிய நன்மாராயம் கூறுகிறாக, சுவனத்தில் உள்ள சுகபோகங்களை எடுத்து கூறுவீராக அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். யோசனை பண்ணி பாருங்க. நம்மளை படைச்ச இறைவன் நம்மளை படைச்சிட்டு நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ அற்புதமான சொல்ல நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக நம்ம கிட்ட சொல்றான் பாருங்க. இந்த சுவனபதியை நாம் செய்வது ரொம்ப ரொம்ப எளிதுதான். அது கஷ்டமான விஷயமே கிடையாது. அது நமக்கு ஒரு பெரிய துன்பமான விஷயமும் கிடையாது. ரொம்ப எளிமையான விஷயம்தான். நாம முதல்ல அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்கக்கூடாது. வேறு யாரையும் மனதால் கூட நினைத்து அவர்களிடம் உதவி கேட்கக்கூடாது. அதாவது இறைவனை தவிர இறைவனுக்கு இணையாக யாரையுமே நாம் நினைக்கக்கூடாது. ஆனா இன்றைய காலகட்டங்களில் ஒரு சில மக்கள் பெரும் பெரும் தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட ஒரு விஷயம், அதுவும் எனக்கு காதுக்கு வந்த பின்பு ரொம்ப தான் மனசு கஷ்டமா இருந்தது. ஏன் மக்கள் இப்படி இருக்கிறாங்க? ஏன் இவங்க மறுமையை மறந்தாங்க? இவங்களுக்கு இந்த உலகத்துல அப்படி என்ன வாழ்க்கையை இணைத்து விட்டது? இந்த உலகத்தில் என்ன அப்படி என்ன பற்று வந்து விட்டது? ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மரணம் சமீபித்துக் கொண்டே இருக்கிறது. இதை கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்காவது ஒரு மூலையில் மரணம் சமீபித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதிலிருந்து மனிதன் படிப்பினை பெற வேண்டும். நாம இந்த உலகத்துக்காக படைக்கப்பட்டவங்க இல்லை, மறுமைக்காக மட்டுமே நாம படைக்கப்பட்டவங்க. அப்போ மறுமைக்காக நாம படைக்கப்பட்டோம்னா அதுக்கு உண்டான செய்கை நம்ம செய்யணும்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு பரீட்சைக்கு போகணும். இவன் ஒண்ணுமே படிக்காம அங்க போய் எழுதி அவனால எப்படி பாஸ் பண்ண முடியும்? இவன் நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் அங்க தைரியமா போய் எழுதி தைரியமா பாஸ் பண்ணணும். இதே போலதான் நாமளும் நம்ம இங்க நல்லது பண்ணா மட்டும்தான் மறுமையில போய் சுகபோகமான சொர்க்கத்து வாழ்க்கையை நாம வாழலாம். நாம இந்த இம்மையை பற்றி பிடித்து கொண்டோமே, மறுமையை மறந்து விட்டோமே. இறைவன் குர்ஆனிலே சொல்றான், இந்த மனிதன் இந்த இம்மையை பற்றி பிடித்து கொண்டான், மறுமையை அவன் விட்டு விட்டான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முழுதுமே மறுமையை பற்றியதாக தான் இருக்கு. ஏண்டா மரணம் என்று ஒன்று என்று உள்ளதோ அன்றிலிருந்தே மறுமை உண்டாகிவிட்டது. அப்போ இப்ப உலகம் தோன்றது மரணம் இருக்குது. அப்ப அன்றிலிருந்து இது வரைக்கும் மரணம் இருந்துகிட்டே தானே இருக்கும். அப்போ மறுமை உண்மைதானே. பெண்களே, மக்களே, மறுமைக்கு நீங்க பயப்படுங்க. மறுமை இருக்கு, நம்ம சமீபத்துல இருக்கு அப்படின்னு நீங்க பயப்படுங்க. இப்ப நம்முடைய ஒரு மாற்று மத சகோதரி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க, மறுமைன்னு சொல்றீங்களே, அதை இப்படி நீங்க நம்புறீங்களே, அப்படி உங்க மறுமை பத்தின செய்தி எனக்கு அவ்வளவு ஒரு நம்பகத்தன்மையா தெரியல. அது எப்படி நீங்க இருந்த பின்னால திருப்பி நீங்க வருவீங்களா? திருப்பி இந்த மாதிரி நீங்க சொல்ற இந்த சுகபோகமான வாழ்க்கையெல்லாம் இருக்கா
அப்படின்னு என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். ஒண்ணுமே கேட்கல. நீங்க இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு மூல காரணம் யாரு? அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். நீங்க யார் மூலமா இந்த உலகத்துக்கு வந்தீங்க? அவங்க சொன்ன ஒரே ஒரு சொல், ஆதாம் ஏவாள். அத நீங்க நம்புறீங்க, நீங்க பார்த்தீங்களா? அந்த ஆதாம் ஏவாள் நீங்க பார்த்தீங்களா? அப்ப அதுக்குண்டான ஆதாரத்த வச்சு தானே நீங்க நம்புறீங்க. அதே போல தான் ஆதாம் ஏவாள் எவ்வளவு உண்மையோ, அதே போல தான் மறுமை உண்மை. அப்படி சொல்லி அதுக்கு உண்டான விஷயங்கள நான் அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். உண்மையிலேயே அவங்க வந்து அந்த கேள்வி ஏன் கேட்டோம்னா, அவங்க அவங்க வாயால இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த வசனம் புரிய ஆரம்பிச்சுருச்சு. அப்போ இந்த சூனபதியில் உள்ள வாழ்க்கைய பத்தி ஏன் அல்லாஹ் எடுத்து சொல்ல சொன்னான்? மனிதர்கள் நல்லவர்களாக வாழணும். நீங்க இப்படிலாம் வாழ்ந்தீங்கன்னா, மறுமையில உங்களுக்கு இவ்வளவு இன்பமான வாழ்க்கை இருக்கு. அதாவது நீரொலிகள் சதா ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படியே சோலைகள்லாம் அவ்வளவு ஒரு பச்சை பசுமையா, அவ்வளவு பார்க்குற கண்ணுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இப்ப நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு கனி வேணும். உடனே அந்த கனிய நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளாக என் வாயில வந்துருமா அந்த கனி. அப்ப இதெல்லாம் இறைவனின் வாக்கு. நிச்சயமாக இது உண்மை. அதனால் மனிதர்களே, மக்களே, சகோதர சகோதரிகளே, நாம் திரும்ப திரும்ப சொல்வது, மறுமையுடைய நினைவு நம்மளுக்கு நிறைய வரணும். முக்காவாசிக்கு மேல மறுமையை பத்தின நினைவுகள் தான் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். ஒவ்வொரு செயலிலும் இருக்கணும். அத இப்போ எந்திரிச்சிருந்து படுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாள் நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு நாள் நிகழ்விலுமே நம்முடைய மனசு வந்து மறுமையை பத்தின நினைவு இருக்கணும். சூனபதியில் உள்ள சுகபோக வாழ்க்கைய பத்தி நாம யோசிக்கணும், ஆசைப்படணும். இப்ப நம்ம என்ன பண்றோம் இங்கேயே? ஒரு பொருள ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டு தான் நம்மளுக்கு கிடைக்குது. பேசாம நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம். அந்த பொருள பத்தி நம்ம யோசிக்கல, அது நமக்கு தேடல, அது கிடைக்குமா? அப்ப நம்ம ஆசைப்படுறோம். எப்படியாவது ஒண்ணுமே இல்ல. ஒரு ஆப்பிள் பழம். ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி சாப்பிடணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். நினைச்சா தான் இந்த ஆப்பிள் பழம் நம்மளால போய் வாங்கி சாப்பிட முடியும். அது நினைக்காட்டா நிச்சயமா நம்ம அந்த பழத்தை வாங்கி சாப்பிட முடியாது. அதே போலதான். ஆசைப்படுங்க. மறுமையில் இருக்கும் சுவனபதிக்கு மக்களை ஆசைப்படுங்க. நிச்சயமா நம்ம எல்லாரும் ஆசைப்படணும். அந்த ஆசைப்பட்டா மட்டும்தான், அப்ப ஆசைப்படுறப்பதான் அந்த பொருள் இப்ப எங்க இருக்குன்னு தேடுவோம். ஒரு பொருள் இப்ப நம்ம ஆசைப்பட்டுட்டோம். இல்ல ஒரு ஆப்பிள் ஆசைப்பட்டோம். அப்ப அது எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள வராது. அது கடைக்கு போகணும், போய் வாங்கணும். அப்படி மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரிதான். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னாதான், அதுக்கப்புறம் உங்களால அது எப்படி அதுக்குள்ள போறது சூனத்துக்குள்ள அப்படின்னு நீங்க நினைக்கிறப்பதான் அங்க அதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும், நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்னு உங்களுக்கு தானாவே மனசுக்குள்ள வந்துடும். அந்த சூனபதியில ஒரு முத்து மாளிகை இருக்குமா எல்லாம் சொல்றோம். அது யாருக்கு தெரியுமா? இந்த உண்மையில என்றுமே இறைவன் நினைப்பாக இருந்து முழுக்க முழுக்க மறுமைக்காக வாழ்ந்த உன்னதமான மனிதர்களுக்காக அந்த முத்து மாளிகை இருக்குமா. அந்த முத்து மாளிகையிலுமே நிறைய படித்தரங்கள் இருக்குமா, 1, 2, 3 அப்படின்னு. ஆனா இந்த இறைவனை முற்றி நினைத்து இறைவனுக்கு முற்றிலுமாக பயந்து வாழ்ந்தவங்க, அவங்க அந்த அந்த முத்து மாளிகையில எந்த ஒரு இடத்துல போய் இருப்பாங்களாம். 1வது 2வது அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க புடிச்ச இடத்துல இருப்பாங்களாம். இன்னும் அல்லாஹ் சூனத்தை பத்தி சொல்லும்போது சொல்றான் அல்லாஹ், இந்த சூனபதியில மனிதனுக்கு அவனுக்கு எந்த தூக்கமும் இருக்காது, முழிப்பும் இருக்காது, அழுகை இருக்காது, கண்ணீர் இருக்காது. அவனுக்கு எந்த விதமான பிரச்சனை எதுவுமே இருக்காது. யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை கண்ணீராத்தான் போய் முடியுது. அப்ப இந்த மறுமையில நம்மளுக்கு என்ன விதமான வாழ்க்கை எல்லாம் வச்சிருக்கான்? அற்புதம் நிறைந்த சுகுணபதி வச்சிருக்கான் அல்ல. அது இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்ஷால்லா வீடியோ கொஞ்சம் பெருசா போயிடும். வர நாட்கள்ல இன்ஷால்லா பத்தி சொல்றேன். அதனாலதான் இறைவன் சூனத்தை பத்தி சொல்லும்போது நபிகிட்ட சொல்றான், மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, சூனத்துல இருக்க சுகபோகத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு இறைவன் அன்பான முறையில் நம்மளுக்கு அழகான முறையில சூனத்தை பத்தி சொல்றான். நாம் அனைவரும் அழகான முறையில சூனத்துல பிரவேசித்து வாழ்ந்து என்னைக்குமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை இறைவன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நல்ல மக்களுக்கும் தந்தருள்வானாக என்று கூறி
என்னுடைய இந்த பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். இது கேள்விக்குரிய நேரம். இன்றைய கேள்வியும் திருமறையிலிருந்து தான் நான் கேட்க போறேன். திருமறையில அழுக்கு யாமாங்கிற ஒரு சூறா இருக்கு. இந்த சூறா எத்தனையாவது அத்தியாயம்? கேள்வி மீண்டும் கேட்கிறேன். திருமறையில அழுக்கு யாமா அப்படிங்கிற ஒரு சூறா இருக்குது. இந்த சூறா குர்ஆன்ல எத்தனையாவது அத்தியாயம்? இதுதான் இன்றைய கேள்வி. கேள்விக்குரிய உங்களோட பதிலை டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மெயில் ஐடி இருக்கு. அதுக்கு நீங்க மெயில் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.